வருந்துறீங்களா வாழ்த்துறீங்களா? தேர்தலுக்கு என்ன சரியாக 1.5 ஆண்டுகளுக்கு மேலே இருக்குது. இப்போ வந்து இது வரைக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நாங்கள் தனித்து தான் நின்றுருக்கோம், அப்படி தான் நிற்போம். ஆனால் அன்னைக்கு வந்து அது என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால் நீங்கள் பொறுத்து இருக்கணும். திடீர்னு நீங்கள் வந்து என்ன கூட்டணிங்கிறீங்களே, நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுகன்னு நான் சொல்கிறேன். கூட்டணி வைக்கலை, நான் தனியாக போட்டிடணும். எவ்வளோ நாளைக்கு போட்டிடுவீங்க தனித்து? உங்கள் கட்சி தொண்டர்கள்லாம் உங்கள் கட்சிக்காரங்களாம் சுதந்திர மாட்டாங்களா? தொடர்ந்து தோற்று போனால் மன சுதந்திராதா? நீங்களும் ஒரு 10 எம்எல்ஏ ஒரு 2 எம்பி அப்படி கொண்டு போயிட்டு அப்படி வந்தால் தானே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. இது அக்கறை இருக்கிறது மாதிரி சொல்லி அழிக்கிறது. சரி, இதை சமாளித்து போனோம்னா என் தம்பி விஜய் வந்து நானும் என் தம்பி விஜயும் சேர்ற மாதிரி இருக்குது. சேர்றமா இல்லையாங்கிறது அப்புறம். சேர்ற மாதிரி இருக்குதுன்னு தனியாக நிற்கிறது தானே உங்கள் பலம். நீங்கள் ஏன் கூட்டணி வைக்கிறீங்கிறது. இப்போ நான் என்ன செய்கிறதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். தனியாக நின்று என்ன செய்கிறதுன்னு கேட்குறது. அப்புறம் கூட்டணி வைக்கிறேன்னா என்ன நீங்கள் தனியாக தான் நிற்பீங்க, நீங்கள் எதுக்கு போய் கூட்டணி வைக்கிறீங்க? இப்போ நான் என்ன செய்யலாம்? இல்லை நான் என்ன செய்யலாம்? இல்லை நான் போட்டிடுறேன் தனியாக. இப்போ பாருங்கள், இப்போ சந்தித்து 60 வேட்பாளருக்கு மேலே சொல்லி அறிவித்து வேலை செய்ய தொடங்கிட்டேன். 117 பெண், 117 ஆண், 100 இளைஞர்கள். முதல் தடவையாக இந்த தேர்தலில் அரசியல் களத்துக்கு வர படிச்சுட்டு வர 100 இளைஞர்களுக்கு மேலே வாய்ப்பு கொடுக்குறேன். நீங்கள் அப்போ பாருங்கள். இப்போ என்னை விடுங்க கொஞ்சம்.